தொடர்ந்து நாம் we continue to see our God's word as on the topic of God's love and His wonderful providence. தேவனுடைய அன்பை குறித்தும் அவருடைய அற்புதமான வழிநடத்தலை குறித்து நாம் பார்க்கிற வேளையில this morning we saw how God's love has got such a wonderful providence for His children. இந்த காலையில தேவன் தம்முடைய அன்பினால தம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு ஆச்சரியமான அற்புதமான வழிநடத்தலை கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். This evening we would like to talk on a very common question which is being asked in this world today. இந்த மாலையில பொதுவாக வழக்கமாக மக்கள் மத்தியிலே காணப்படுகிற ஒரு கேள்வி குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். If God is love, why all these sufferings? தேவன் அன்பாக இருப்பாரானால் ஏன் இந்த பாடுகள்? If God is love, why I am suffering like this? தேவன் அன்பாக இருப்பாரானால் நான் ஏன் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன்? In Psalm 23, the psalmist goes very well. In the first 3 verses, and the 4th verse he turns in a different direction. The 4வது வசனத்தில் வித்தியாசமான ஒரு திசையில் திருப்புகிறார். Psalm 23:4, 23வது சங்கீதம் 4வது வசனம், though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for thou art with me, thy rod and thy staff, they comfort me. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், ஏனெனில் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். Though I walk through the valley of the shadow of death, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும். Why is it the shadow of death? மரண இருளின் பள்ளத்தாக்கு ஏன்? Why should the psalmist turn the providence of God to the topic of suffering? ஏன் சங்கீதக்காரன் தேவனுடைய வழிநடத்துதலை பாடுகளின் பக்கமாக திருப்புகிறார்? So we are going to contemplate God's word on this topic this evening. ஆகவே இந்த மாலையிலே அந்த தலைப்பின் கீழாக நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்க இருக்கிறோம். Dear people, one thing we must know is about this God. இந்த தேவனை குறித்து நாம் சிந்திக்கும் பொழுது one thing Bible says, ஒரு காரியத்தை வேதமாய் சொல்லுகிறது. புலம்பல் 3வது அதிகாரம் 33வது வசனம், Lamentations 3rd chapter and 33rd verse, Lamentations 3:33, for he doth not afflict willingly, nor grieve the children of men. அவர் மனப்பூர்வமாய் மனபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. He does not afflict willingly. மனப்பூர்வமாய் மனுஷரை அவர் சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. He is not delighting in afflicting people. அவர் ஜனங்களை பாடுகளினூடாய் வேதனைகளினூடாய் வருத்தப்படுத்த விரும்புகிறவர் அல்ல. Truly he is a God of love. அவர் உண்மையாலுமே தேவனுடைய அன்பின் தேவனாகவே தான் இருக்கிறார். Probably you may ask, then why are these sufferings in this world? அப்படியானால் இந்த உலகத்தில் ஏன் இந்த பாடுகள் என்பதாக நீங்கள் கேட்கலாம்.
For this we would like to turn to Genesis 3rd chapter. இதற்கு ஆதியாகமம் 3வது அதிகாரம் பக்கமாக நாம் திருப்பிக் கொள்ளுவோம். Here we see how God says, இங்கே விதமாக தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். When man disobeyed God, மனிதன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது, the consequence of this disobedience was the way by which they were to reap. பாவத்தின் வீழ்ச்சியை, பாவத்தின் விளைவை அவர்கள் அறுக்க வேண்டியதாக இருந்தது. God is a God of righteousness. இவர் நீதியின் தேவன். God warned them. தேவன் எச்சரித்தார். If you disobey, a soul will die. நீ கீழ்ப்படியாமல் போகும் பொழுது உன்னுடைய ஆத்துமா மரித்து போகும். The connection between this living God will be cut off. ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு துண்டிக்கப்படும். Probably you may ask, why? That's why the world is suffering, because of the consequence of sin which got into the world. உலகத்திலே பாவம் பிரவேசித்ததினால் ஏற்பட்ட விளைவை நாம் அறுத்து கொண்டிருக்கிறோம். The disobedience of our forefathers, the disobedience of our first man Adam, ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால sufferings came into the world. பாடுகள் உலகத்தில் வந்தது. That's what we read in Genesis 3rd chapter 16 to 19. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 16 19. Unto the woman he said, I will greatly multiply thy sorrow and thy conception. In sorrow thou shalt bring forth children, and thy desire shall be to thy husband, and he shall rule over thee. அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். In sorrow thou shalt bring forth children. வேதனையோட. The consequence of disobedience brings sorrow in the world. கீழ்ப்படியாமையின் விளைவு துயரத்தை கொண்டு வந்தது. And 17th verse, 17வது வசனம், and unto Adam he said, because thou hast hearkened unto the voice of thy wife, and hast eaten of the tree of which I commanded thee, saying, thou shalt not eat of it. Cursed is the ground for thy sake. In sorrow thou shalt eat of it all the days of thy life. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வேதனையோடு அதன் பலனை புசிப்பாய். Sorrow entered into the world with all its intensity. இந்த உலகத்தில் துயரமானது எல்லா விதமான தாக்குதலுடைய வலிமையோடு கூட உள்ளே பிரவேசித்து விட்டது. 18 thorns also and thistles shall it bring forth to thee, and thou shalt eat the herb of the field. அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர்வைகளை பிசிப்பாய். You will be disappointed with the expectations which you would expect. உன்னுடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக நீ உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் நீ சோர்ந்து விடுவாய். In the sweat of thy face shalt thou eat bread,
till thou return unto the ground, for out of it wast thou taken, for dust thou art, and unto dust thou shalt return. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும். 19th verse. உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். You will ultimately die. Sickness, வியாதிகள், lot of calamities, அதிகமான இயற்கையின் துயரங்கள், so many problems that we face in this world is because of the disobedience of the first man, Adam. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால இந்த உலகத்துல விதமான எல்லா விதமான காரியங்கள் நுழைந்து விட்டது. Nobody is exempted from this. இதிலிருந்து யாரும் விதிவிலக்க இல்லை. Even the children of God, they have to suffer. தேவனுடைய பிள்ளைகளும் பாடுபட வேண்டும். Those who are not the children of God also, they have to suffer and pass through this path. தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்களும் இந்த பாடுகளை அனுபவித்து அதன் வழியாய் கடந்து போன். Nobody is exempted from this. இதிலிருந்து விலக்கிக் கொள்ளும்படியாக ஒருவரும் இல்லை. But with the children of God, தேவனுடைய பிள்ளைகளோடு கூட God is with them. தேவன் அவர்களோடு கூட இருக்கிறார். But with the disobedient children, God will never be. ஆனால் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளோடு கூட தேவன் இருப்பதில்லை. Dear people, so the world passes through all sufferings is all because of the disobedience of the first parents. உலகமானது முதலாவது நம்முடைய பெற்றோர்களுடைய கீழ்ப்படியாமல் கடந்து போயிட்டு. It is the ultimate. அதுதான் விலகு ஏற்பட்டது. Nobody can be exempted from this. இதிலிருந்து யாருமே விலகிக் கொள்ள முடியாது, விலக்கப்பட முடியாது. So you and I and everyone passes through these sufferings. ஆகவே நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் இந்த வேதனையினூடாய், சாரோ துக்கத்தினூடாய், துயரத்தினூடாய், வருத்தத்தோடு கூட, சஞ்சலத்தோடு கூட கடந்து போகிறோம். God is not willing to afflict anybody. தேவன் யாரையுமே அவர்தாமே அங்கே ஒருவரையும் துன்பப்படுத்தும்படியாக இல்லை. Probably you may ask, of course the worldly people suffer. உலக மக்கள் கஷ்டத்தினூடாய் கடந்து போகிறார்கள். So okay, சரி. But why God's children are passing through sufferings? தேவனுடைய பிள்ளைகள் ஏன் பாடுகளினூடாய் கடந்து போக வேண்டியதா இருக்கிறது? The sufferings probably which are peculiar to them. அவர்களுக்கு என்று நியமித்த பாதையில் ஏன் ஆண்டவர் பாடுகளை அனுமதிக்கிறார்? Of course, in a general way, everybody is suffering. பொதுவான ரீதி எல்லாருமே பாடுபடுகிறார்கள். There are some special, விசேஷித்த, or else why God allowed or why God made people to pass through the sufferings, His people. ஆனால் ஆண்டவர் தம்முடைய மக்கள் ஏன் இவ்விதமான ஒரு வருத்தத்தினூடாய் கடந்து போக அனுமதிக்கிறார்? Is He not His loving Savior? அவர் அவர்களுடைய அன்பின் இரட்சகர் இல்லையா? Does not God love them? தேவன் அவர்களை நேசிக்கவில்லையா? Then why even children of God are passing through many of difficulties? ஏன் ஆண்டவருடைய பிள்ளைகளும் கூட பாடுகளின் ஊடாய் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது? Probably you may ask this.
ஒருவேளை நீங்க இதை கேட்கலாம். I would like to tell you 5 things why God's children, ஏன் தேவனுடைய பிள்ளைகள், those who are redeemed by his blood, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட மக்கள், those who are converted, genuinely உண்மையாக ரட்சிக்கப்பட்டவர்கள், ஏன் பாடுகளினூடாய் கடந்து போக வேண்டியதாக இருக்கிறது? Why God allows them to pass through sufferings? I would like to tell you 5 things. 5 காரியங்கள் சொல்ல விரும்புகிறேன். If God loves me, oh God, why all these sufferings in my life? ஆண்டவரே, நீ நேசிக்கிறவராய் இருப்பினால் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாடுகள்? Oh God, you are a God of love. You saved me and you shed thy precious blood for me. But why I am passing through these difficulties every day? ஆண்டவரே, நீர் என்னை ரட்சித்திருக்கிறீர், என்னை மீட்டிருக்கிறீர். ஆனா ஏன் இந்த உலகத்தில் பாடுகளினுடைய நான் கடந்து போக நியமித்திருக்கிறீர்? The sufferings of many of my wants, அநேக வேளையில் குறைவுபட்ட ஒரு நிலையில் வாழுகிற வாழ்க்கை. Many times sicknesses which I had to pass through, which have no answer even in the medical side. அநேக சமயங்களில் மருத்துவ ரீதியாய் பதிலளிக்க கூடாத வியாதியினுடைய நான் ஏன் கடந்து போக வேண்டியதா இருக்கிறது? Why God, are you not loving me? ஆண்டவரே, நீர் என்னை நேசிக்கவில்லையா? Sometimes I feel as though I am desolate. ஆண்டவரே, சில சமயங்களில் நான் கைவிடப்பட்டதை போல உணர்கிறேன். As though I am traveling lonely. தனிமையாய் பிரயாணப்படுகிறதை போல நான் உணர்கிறேனே. Why God in my life is all these difficulties? ஆண்டவரே, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த விதமான கஷ்டங்கள்? The difficulties of my family, என்னுடைய குடும்பத்தினுடைய காரியங்களில பாடுகள். The relationship, உறவுகளில பாடுகள். The relationship between husband and wife, கணவன் மனைவி உறவுகள். The relationship between the parents and the children, பெற்றோர்கள் பிள்ளைகள் உறவுகளில. So many ways I am suffering, oh God. ஆண்டவரே, அநேக விதங்களில என்னுடைய வாழ்க்கையில நான் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். Why? ஏன்? Does God allows his children to pass through sufferings willingly? தம்முடைய பிள்ளைகள் பாடுகளினூடாய் கடந்து போகும்படியாக அவர் விரும்பித்தான் செய்கிறாரா? We have seen in Lamentations, he is not willingly afflict no one. அவர் யாரையுமே விருப்பத்தோடு கூட வேதனைப்படுத்துகிறது இல்லை என்று பார்க்கிறோமே. Then why? Dear people, many times the questions arises in your heart. அநேக வேளையில் இந்த கேள்விகள் உனக்குள்ளாக உடைய இதயத்தில் எழும்புகிறது. Many times you are discouraged. அநேக சமயங்களில் சோர்ந்து விடுகிறாய். Many times you feel as though God has left you out. ஆண்டவர் உன்னை விட்டதை போல நீ உணர்கிறாய். You are all alone. தனிமையாய் காணப்படுகிறாய். Nobody is able to understand your sufferings. உன்னுடைய பாடுகளை ஒருவரும் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. Many times you shed tears, but no one is able to help you. அநேக சமயங்களில் கண்ணீர் விடுகிறாய், ஆனால் உனக்கு உதவி செய்ய ஒருவராலும் முடியவில்லை. Why God, if you are loving, ஆண்டவரே நீ நேசிப்பீரானால் why? ஏன் இந்த பாடுகள்? Dear people, for a child of God, everything has got a meaning. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஒவ்வொன்றிலும் அர்த்தம் இருக்கிறது. The smallest thing has got a meaning. மிகச்சிறிய ஒரு காரியம் அதில் ஒரு அர்த்தம் இருக்கிறது. We saw how God cares his children. How he cares his child. Even the mother with a suckling child, she may forget.
தன் பால் கொடுக்கிற குழந்தைய ஒரு தாய் மறக்கலாம், அவனை மறக்க மாட்டேன்னு சொன்ன தேவனே, why I am suffering, ஆண்டவரே நான் ஏன் இந்த பாடுகளுடைய கடந்து போகிறேன்? First thing is, you are entitled not to live in the world eternally. இந்த உலகத்துல நீ நித்தியமாய் வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நபர் அல்ல. Your eternal home is not here. உடைய நித்தியமான வீடு என்பது இங்கே இல்லை. Your citizenship is in heaven. உன்னுடைய பிரஜா உரிமை பரலோகத்தில் இருக்கிறது. That's what we read in Philippians. You are here for a purpose. நீ இந்த உலகத்தில் ஒரு நோக்கத்துக்காக இருக்கிறாய். So what is the purpose by which God operates in your life through the sufferings? அவை பாடுகளின் மூலமாக உன்னுடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை நடப்பிக்கிறார்? The first thing is, He wants you to conform to the image of His Son. தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு அவர் உன்னுடைய வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கிறார். In Romans 8:29, ரோமர் 8:29, for whom He did foreknow, He also did predestinate to be conformed to the image of His Son, that He might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். God wants to operate in your life to make you like His Son. அவருடைய குமாரனுக்கொத்த சாயலுக்கு உன்னை உருவாக்கும்படியாக பாடுகளை அனுபவிக்கிறார். In order to cut the things which are not akin to His Son, He sends all the surgical blades to cut. உடைய வாழ்க்கையில் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்காத காரியங்களை நீக்கி போடும்படியாக அவர் தாமே வெட்டி எடுக்கும்படியான கத்தியை அனுப்புகிறார். I remember a carpenter teacher just opposite to my house, a Catholic, ஒரு கத்தோலிக்க ஒரு கார்பெண்டர், தச்சு தொழிலை தச்சு கல்வியை போதிக்கிற ஒரு ஆசிரியர் என்னுடைய வீட்டுக்கு மேலதான். He used to take a wood, a raw wood. அவர் ஒரு சின்ன ஒரு மரத்துண்டை எடுத்துக் கொள்வார். He'll be going on working on that for a long time, for many days, sometimes months. அவர் தாமே அந்த மரக்கட்டையின் மேல அவர் அநேக நாட்கள், சில மாதங்கள் கூட அதில் செயல்படுவார். Ultimately, a beautiful statue of Mary, the mother of Jesus, will be carved in that. ஒரு அழகான மரியாளுடைய சிலையை அவர் உருவாக்கி விடுவார். So, yes, tiny chisels for that. சின்ன உளிகளை வச்சிருப்பார். He used to work on that so minutely. ரொம்ப அங்க வேலை செய்வார். Every small bit which hinders the perfect appearance of the statue will be cleared off. அந்த பரிபூர்ணமான ஒரு நிலையில அந்த அழகான தோற்றத்துக்கு தடையா இருக்கிற எல்லாவற்றையும் அவர் எடுத்து விடுவார். God allows the chisel to work on you. ஆண்டவர் உடைய வாழ்க்கையில அவிதமான ஒலிகளை உன் பேரில் செயல்படும்படியாக அனுமதிக்கிறார்.
to cut off the things which are not really pleasing to him. அவருக்கு விருப்பமில்லை எல்லாத்தையும் நீக்கி போட முடியாது. To cut off the things which are not really in your life, which portrays his own son. அவருடைய சொந்த குமாரனுடைய சாயலை பிரதிபலிக்காத எல்லாத்தையும் அவர் எடுத்து போடுகிறார். Because you are also his son or daughter. நீயும் அவருடைய குமாரனாக குமாரத்தியாக இருக்கிறதுனால உடைய வாழ்க்கையில he works on that. அவர் அதில் செயல்படுகிறார். He sends sufferings and trials. பாடுகள் உபத்திரவங்களை அனுப்புகிறார். He allows them. அவைகளை அனுமதிக்கிறார். So that you will be like little Jesus in this world. ஆகவே என்ன ஒரு இயேசுவை போல இந்த உலகத்திலே வாழும்படியாக அவர் தாமே உன் வாழ்க்கையில செயல்படுகிறவராக இருக்கிறார். In order to be a witness for his son, அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படியாக மாற்றுகிறார். In other words, the good that God is working all things together for us is the conforming of you and me to the image of his son. இவ்விதமாக அவர் உன்னிலும் என்னிலும் அவ்விதமாக அவருடைய குமாரனுக்கு சாயலாக ஒப்பாக மட்டுமாக அவர் செயல்படுகிறவராக இருக்கிறார். If you are saved, நீ ரட்சிக்கப்பட்டிருப்பாயானால் surely your carnal natures all should be chiseled out. உன்னுடைய மாம்சத்தினுடைய சுபாவங்கள் எல்லாம் எடுக்கப்பட வேண்டும். Your desire for sin should be taken out. உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தின் அந்த விருப்பங்கள், the lust of the eye, the lust of the flesh and the pride of life should be removed. உன்னுடைய வாழ்க்கையில அந்த கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் இருமையெல்லாம் எடுத்து போட வேண்டும். A real work of God in the soul of his son who is converted will surely be there to change him into his likeness. ஒரு உண்மையான ரட்சிக்கப்பட்ட பிள்ளையின் வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாக அவருடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றும்படியாக அவர்களில் செயல்படுகிறவராகவே இருப்பார். He worked the sufferings even on his own son. தம்முடைய சொந்த குமாரனிலும் கூட அந்த பாடுகளைத்தான் அவர் உபயோகப்படுத்தினார். Hebrews 5:8 and 9. எபிரேயர் 5வது அதிகாரம் 8-9 வசனங்களில் though he were a son, yet learn he obedience by the things which he suffered. அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு and being made perfect, he became the author of eternal salvation unto all them that obey him. தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. Yes, the very Son of God was put on sufferings. I could not really understand it fully. இதை நான் முழுமையா என்னால் விளங்கிக் கொள்ள முடியல. Why? A perfect Savior, the triune, the second person of triune God should be put in sufferings, that he should be made perfect. இரண்டாம் நபரான திரித்துவ தேவனில் அவர் பரிபூர்ணமானவர். அவர் பரிபூர்ணப்படும்படியாக என் பாடுகளினோடு உட்படுத்த வேண்டிய எனக்கு தெரியல. In the midst of suffering, we cry out for God to deliver us. When what he may want to do is to transform us. நம்ம பாடுகள் வரும் பொழுது ஆண்டவரே என்னை பாடிலிருந்து என்னை விடுதலையாக்குன்னு சொல்றோம், கதறுகிறோம். ஆனா ஆண்டவர் நம்மளை மாற்றும்படியாக விரும்புகிறார். We look at sufferings and cry, Lord, take away the sufferings. நாம் பாடுகளை நோக்கி பார்த்து இந்த பாடுகளை எடுத்து போடுன்னு சொல்றோம். ஆனா God works on the transformation of the soul. ஆனா ஆத்மாவின் ரட்சிப்பின் மாற்றத்துக்குள்ளாக கொண்டு வருகிறார். We pray but no answer. Why it is to transform us? நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா நம்ம பாடுகளை ஆண்டவர் எடுத்து போடுகிறது இல்ல. ஏன்னு கேட்டா நம்மை மறுரூபப்படுத்த விரும்புகிறார். He does not merely want to
move us out of our sufferings. இந்த பாடிலிருந்து நம்மளை விடுதலை ஆக்கும்படியாக தேவன் அந்த இடத்துல அந்த நோக்கத்தோடு பாடுகளை அனுமதிக்கல. ஆகவே until we are transformed, the sufferings will continue. நாம் மாற்றப்படும் மட்டுமாக பாடுகள் தொடர்ந்திருக்கும். He wants to change us through it. அதன் மூலம் நம்மை மாற்ற அவர் விரும்புகிறார். This is a hard truth. இது ரொம்ப கடினமான உபதேசம். God in His infinite wisdom works all things, painful things, difficult things, heartbreaking things, terminal things, and excruciating things together for good, so that we will be more Christ-like. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய உன்னதமான எல்லையில்லாத ஞானத்தை கொண்டு கஷ்டமான காரியங்கள், கடினமான காரியங்கள், இருதயத்தை உடைக்கிற காரியங்கள், ஏன் நம்முடைய வாழ்க்கையில ஒண்ணுமில்லாம முற்றிலும் கஷ்டமான நேரங்கள், ஏன் அதிகமான பாடுகள், ஏன்னா கிறிஸ்துவை போல நம்மை மாற்றும்படியாக. If the goal is your immediate comfort and your temporary happiness, then God has failed. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய பாடுகள் எல்லாம் நீக்கப்பட்டு உடனடியாக அவைகள் தாமே உடனடியாக நீ சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சிருந்திருப்பேனா, தேவனுடைய நோக்கமே அங்க தோற்று போயிருச்சே. God's purpose is failed. But that is not the goal. God is more concerned about our holiness than your happiness. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிறார். டெம்பரரி சந்தோஷம் இல்லை, not the temporary happiness. His goal is your eternal character, not your immediate comfort. அவருடைய குறிக்கோள்னா நித்தியமான ஒரு ஆறுதலை, நித்தியமான ஒரு குண உருவாக்குறை செயல்படுகிறார். தற்காலிகமான ஒரு சமாதானத்தை விரும்புறதில்ல. இன்னைக்கு ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் எல்லாம், ஃபால்ஸ் டீச்சிங்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ப்ராமிசஸ் not holiness but temporary comfort, happiness. இன்னைக்கு நம்முடைய தவறான உபதேசத்தை போதிக்கிறவங்க பரிசுத்தத்தை போதிப்பதில்லை. தேவன் அவர்களை God wants to shape them. He is not telling that. அந்த ஆண்டவர்களை உருவாக்குறாங்க அவங்க சொல்றதில்ல. They promises immediate happiness and deliverance. உடனடியாக விடுதலை, உடனடியாக சந்தோஷம், instantaneous, உடனடியாக. What a false teaching it is. இது எவ்வளவு தவறான உபதேசம் இல்லை? It is not the teaching of the word of God. தேவனுடைய வார்த்தையின் பிரசங்கம் இல்லையிலே. So the first thing, so today's preaching absolutely is wrong. It is not of the Lord. ஆகவே இன்றைய பிரசங்கங்கள் தவறு, தேவனிடத்தில் வருகிறதில்லை. How people are longing for deliverance. மக்கள் விடுதலைக்காக வாஞ்சிக்கிறார்கள். They go to the preachers, பிரசங்கத்தில் போறாங்க. They promise immediate, instantaneous deliverance and temporary happiness. உடனடியான ஒரு விடுதலை, தற்காலிகமான சந்தோஷம். So people throng there. அவை மக்கள் அங்கே ஓடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். How wrong it is. In order to make you, bring you into His likeness. அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற்ற. The second, to glorify God. தேவன் அதன் மூலமாக மகிமைப்படும்படியாக பாடுகள். God wants us to see His glory on display. நம்முடைய வாழ்க்கையில அவருடைய மகிமையானது வெளிப்படும்படியாக அவர் செயல்படுகிறவராகவே இருக்கிறார். நம்முடைய பாடுகள் வீணல்ல. Our sufferings are not vain. In John's Gospel 11:1-6, யோவான் 11:1-6 முடிய, Now a certain man was sick named Lazarus of Bethany, the town of Mary and her sister Martha. மரியாளும் அவள் சகோதரியுமாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசர் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். Second, it was that Mary which anointed the Lord with an ointment and wiped his feet with her hair, whose brother Lazarus was sick. கர்த்தருக்கு பரிமள தைலம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்து விழுந்த மரியாளே, அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். Third verse, therefore his sisters sent unto him, saying, Lord, behold,
he whom thou lovest is sick. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாய் இருக்கிறான்னு சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்ப. They said, Lord, the person whom you loved and you was loving is sick. Come. Fourth verse, when Jesus heard that, he said, this sickness is not unto death, but for the glory of God, that the Son of God might be glorified. இயேசு இதை கேட்ட பொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாக இராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக இருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார். The Son of God will be glorified. அப்ப என்ன ஆகுது நடக்கிறது பாருங்க. 6th verse, when he had heard therefore that he was sick, he abode 2 days till in the same place where he was. அவன் வியாதியா இருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட பொழுது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். They would have prayed even, oh Jesus, why you are not coming? அந்த சகோதரிகள் ஜெபித்திருப்பார்கள், ஏன் வரவில்லை? even they would have been puzzled. அங்கே அவர்கள் குழம்பி போயிருந்திருக்க கூடும். Why Jesus did not come for the immediate rescue of Lazarus? லாசருவை உடனடியாக வந்து அவர் விடுதலையாக்கலையே. In fact, he allows Lazarus to suffer and die from sickness. அந்த வியாதியோடு மட்டுமல்ல, அந்த வியாதியினால மரித்து போகும் லாசரை விட்டுட்டாரு. But the suffering does not end there. Lazarus family, including Mary, Martha, are heartbroken over their loss. எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. ஐயோ, he died. அவன் மரித்து போயிட்டான். What a great loss. Why Jesus allowed this suffering? ஏன் இந்த பாடுகளை ஆண்டவர் அனுமதித்தார்? Yes, in order to glorify and to prove his power. அவர் தம்மை மகிமைப்படுத்தும்படியாக, தம்முடைய வல்லமையை நிரூபிக்கும்படியாக. Yes, Lazarus was dead. லாசரு மரித்து போனான். He was stinking in the grave. கல்லறையில் நாற்றம் எடுத்துக் கொண்டிருந்தான். That Jesus had a heart of compassion when the people were talking and feeling sad. மக்கள் கஷ்டமாய் பேசிக் கொண்டிருந்த வருத்தத்தோடு he himself wept. A man of compassion. அவரும் கூட மன உருக்கத்தோடு கூட அழுதார். Lazarus, come out. லாசருவே வெளியே வா. Martha said, Lord, it will be sinking now 4 days. ஆண்டவரே 4 நாளாயிற்று நாருமே. மாதா சொன்னா, Lazarus, come out. லாசருவே வெளியே வா. What a great thing happened. என்ன ஒரு அற்புதமான காரியம் நடந்தது. Lazarus came out. லாசரு வெளியே. God's name was glorified. Dear friend, அன்பானவனுடைய பாடுகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் உடைய வாழ்க்கையில செயல்படுகிறார். When you patiently pass through your sufferings, உடைய பாடுகளினூடாய் பொறுமையாய் கடந்து போகும் பொழுது ஆண்டவர் தம்முடைய நாமத்தை நிச்சயமாக மகிமைப்படுத்துவார். Third thing, மூன்றாவது காரியம், God wants us to fully rely on Him. அவரை முழுமையாய் நாம் சார்ந்து கொள்ள கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். 2 Corinthians 1:8 and 9. 2 Corinthians 1:8-9. For we would not, brethren, have ye ignorant of our trouble, which came to us in Asia, that we were pressed out of measure, above strength, in as so much that we despaired even of life. ஆகையால் சகோதரரே, ஆசியாவில் எங்களுக்கு நேரிட்ட உபத்திரவத்தை நீங்கள் அறியாதிருக்க எங்களுக்கு மனதில்லை. என்னவெனில் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. 9th verse, and we had the sentence of death in ourselves, that we should not trust in ourselves but in God, which raiseth the dead. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருந்தோம். In order to
Trust God fully. God allows sufferings in our lives. நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக தேவனை சார்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் பாடுகளை அனுமதிக்கிறார். Many times you are self-confident or overconfident. அநேக சமயங்களில் நம்ம சுய நம்பிக்கை இல்லைன்னா அதிகமான சுய நம்பிக்கை. But God wants us to trust Him fully in the sufferings. So He cuts off every avenue of escape. தப்பிக்கொள்ளும்படியான எல்லாவற்றையும் துண்டித்து விடுகிறார். No other go but you say, Lord, unless you deliver me, I have no hope at all. ஆண்டவரே, நீர் என்னை விடுதலையாக்கவில்லை என்றால் எனக்கு நம்பிக்கை என்பதே இல்லை என்று சொல்லத்தக்கதாக உன்னுடைய வாழ்க்கையில அவர்தாமே எல்லாவற்றையும் அனுமதிக்கிறார். When we are prospering, healthy, and everything is going well, it is easy to think we don't need God. நமக்கு எல்லாம் நல்லா இருக்குன்னு வைங்க, கஷ்டமே இல்லை, பிரச்சனை இல்லை, ஆரோக்கியமா இருக்கு, நமக்கு விரும்புறதெல்லாம் கிடைக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு தேவன் தேவையில்லை. We don't look to God, really speaking. We don't pray even much. Probably car, nice house, money, bank account, everything we have, oh we all right. ஒருவேளை கார் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, பேங்க்ல நல்ல பணம் இருக்கு. It's when the trials are difficult, when these trials and difficulties we see our need of God. கஷ்டம் வரும்பொழுதுதான், போராட்டம் வரும்பொழுது ஆண்டவருடைய தேவையை நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். We pray to God when sufferings are there. பாடுகள் வரும்போது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணோம். Suffering shows we need God in a way that prosperity never could. பாடுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு தேவைங்கிறத உணர செய்கிறது. Prosperity will never make us to understand the need of God. நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய தேவை என்பதை எல்லாம் நல்லா இருக்கும் பொழுது நமக்கு தேவையே இல்லை. We don't even pray. Why should we pray? நம்ம ஜெபிக்கிறது கூட ஏன் ஜெபம் பண்ணணும்? No, so that's why God allows sufferings, that we may trust Him fully and depend on Him wholly. அவரை முழுமையாய் சார்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்குள் நாம் வழி நடத்தப்படுகிறோம். The fourth thing is to keep us humble. நம்மளை தாழ்மையாய் காத்து கொள்ளும்படியாக ஆண்டவர் பாடுகளை அனுமதிக்கிறார். Dear people, one thing, the doctrine of grace, கிருபையின் சத்தியம், the triangle of love, அன்பின் முக்கோணம், makes me to understand that God loves me, an unworthy sinner. ஆண்டவர் ஒரு அபாத்திரமான பாவியை நேசிக்கிறார். It keeps me humble. என்னை தாழ்மையுள்ளவனாக வைத்துக் கொள்கிறது. No need to compare others. அதனிடத்தில் நான் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. It's all the grace of God what I am. நான் இருக்கிறது அவனுடைய கிருபை. What is there for me to boast? நான் மேன்மை பாராட்ட என்னிடத்தில் என்ன இருக்கிறது? Paul was given sufferings in order to make him humble. ஆனால் பவுல் தன்னை தாழ்மையாய் காத்துக்கொள்ளும்படியாக பாடுகளை ஆண்டவர் அனுமதித்தார். He was used of God, highly talented man. தேவனால் உபயோகப்படுத்தப்பட்ட அதிகமான தாளந்து உள்ளவர். So God allowed him to go through sufferings because he has to be humble. தாழ்மையா இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் பாடுகளை அவனுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார். You see 2 Corinthians 12:7-9, 2 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 7-9 முடிய. And lest I should be exalted above measure, through the abundance of the revelations there was given to me a thorn in the flesh, the messenger of Satan to buffet me, lest I should be exalted above measure. அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னைத்தான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது. For this thing I besought the Lord thrice,
that it might depart from me, அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். And he said unto me, my grace is sufficient for thee, for my strength is made perfect in weakness. Most gladly therefore will I rather glory in my infirmities, that the power of Christ may rest upon me. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூர்ணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். In order to not to raise up, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு. So sufferings are there for me to be humble, தாழ்மையாக இருக்கும்படிக்காக. The fifth thing, God chastises to make us repent when we go astray. நம் வழி விலகி போகும் பொழுது ஆண்டவர் நம்மளை சிட்சிக்கிறார். It's for our good. நம்முடைய நன்மைக்கு எதுவாக அவர் சிட்சிக்கிறார். Yes, when you are self-confident, சுய நம்பிக்கையாக இருக்கும் பொழுது, when you are overconfident, நீ ரொம்ப உன்னதான பெருசா நினைச்சிருக்கும் பொழுது, when you go away from God's grace, God's path, அவருடைய வழியை விட்டு நீ விலகி போகும்பொழுது, God chastise you, ஆண்டவர் உன்னை தண்டிக்கிறார். Hebrew 12:4-6, எபிரேயர் 12:4-6, have not yet resisted unto blood, striving against sin. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. You succumb to sin. நீ பாவத்துக்கு விட்டு கொடுத்துற. You succumb to the sin of the lust of the flesh in your life. மாம்ச இச்சைக்கு நீ சீக்கிரம் போயிடுற. Why don't you be careful to keep you away from the things which makes you to be tempted? உன்னை சோதனைக்குட்படுத்தப்படும்படியான காரியங்களை விட்டு ஏன் நீ விலகி இருக்க கூடாது? Some of you young people, I warn you, சில வாலிபர்களை நான் எச்சரிக்கிறேன். You turn to Facebook and show other medias, and you know that it will tempt you to sin. நீ Facebook மற்ற காரியங்களின் பக்கமாக திரும்புகிறாய். As a young man, you will know that you will be tempted by those things, and you dare to do that. You go to Facebook and you spend many hours in that. நீ Facebookல போயிட்டு மணி நேரம் செஞ்சிட்டு செலவு பண்ணிட்டு இருக்கிற. You know that you will be tempted to commit sin. பாவம் செய்வதற்கு நீ தூண்டப்படுவாய் என்று அறிந்திருக்கிறாய். But why don't you abstain from that? அதில் இருந்து விலகி போகக்கூடாது. If it is so, Bible what it says, வேதம் என்ன சொல்லுது? Flee from fornication. விலகி ஓடுன்னு சொல்லுது மாம்ச இச்சையிலிருந்து. But you go towards the fornication. மாம்ச இச்சைக்கு நேரா நீ ஓடுறிய. How many young people, very good Christian brothers, young people, எவ்வளவு நல்ல வாலிப கிறிஸ்தவர்கள், they fall again and again into sin because they go towards the sin. They don't go away from the sin. என பாவத்தை நோக்கி ஓடுகிறார்கள். If it really tempts you, why don't you have a control over that? நீ அது மேல வெற்றி அதை கட்டுப்படுத்த முடியல. வேதனை சொல்லுது, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் எதிர்த்து நிற்கவில்லை. You have not yet resisted unto blood, striving against sin. பாவத்துக்கு எதிராக நீ போராட விருப்பம் இல்லை. Fifth verse, and ye have forgotten the exhortation which speaketh unto you as unto children. My son, despise not thou the chastening of the Lord, nor faint when thou art rebuked of him. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. Sixth verse, for whom the Lord loveth he chastiseth, and scourgeth every son whom he receiveth. கர்த்தர் எவனிடத்தில் அன்புகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் சவுக்கினால் அடிக்கிற. ஸ்கர்ஜத்துன்னு அதுதான் அர்த்தம்.
என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்தியை மறந்தீர்கள். யூ forgot, யூ commit sin and lose peace. நீ பாவத்தை செஞ்சுட்டு சமாதானத்தை இழந்து போகிற. யூ lose the communion with God. தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பை இழந்து விடுகிறாய். யூ don't have a clear conscience to go and pray in God's presence. நீ தேவனுடைய சமூகத்தில் போய் ஜெபிப்பதற்கு தெளிவான ஒரு சிந்தை உன்னிடத்தில் இல்லை. You lost it. And how many days you are struggling again to get into communion with God. தேவனோடு மறுபடியுமான தொடர்புக்கு உள்ளாகிறதற்கு எத்தனை வேளை நீ போராடுகிறாய். Even preacher, I warn you. பிரசங்கியை நான் எச்சரிக்கிறேன். Even married man if you are, நீ ஒருவேளை கல்யாண நபரா இருக்க, married woman, I tell you, if you are not a person who is able to resist the temptation, abstain from it. அதை மேற்கொள்ள முடியலையா, அது விலகி முடியலையா, விலகிரு. That is good. Otherwise God will chastise you. என்ன கேட்டா வேதனை எந்த சிட்சையும் 11th verse. Now no chastening for the present seemeth to be joyous, but grievous. Nevertheless afterward it yieldeth the peaceful fruit of righteousness unto them which are exercised thereby. எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். What is peaceable fruit of righteousness unto them which are exercised? So you will never resist it. எதிர்த்து நிற்க மாட்டேன். You will yield to God's chastisement. தேவனுடைய சிட்சைக்கு நீ ஒப்பு. You will humble, தாழ்த்துவாய். So that is why God allows sufferings and trials in a believer's life. ஆகவே தான் ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் சோதனைகள் போராட்டங்களை அனுமதி. These 5 things remember well. ஞாபகம் வச்சுக்கோ. Let's pray. ஜெபிப்போம். கிருபை நல்ல ஆண்டவரே, தர்மியான வேளைக்காகவே துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, நீர் எங்கள் உள்ளங்களோடு கூட பேசி இருக்கிறீர். உமக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.